பசங்கட்டு, கதகளி மற்றும் இது நம்மாளு ஆகிய 3 படங்களில் இடைவிடாது பணியாற்றினார் இயக்குனர் பாண்டியராஜ். 3 படங்களுமே குறைந்த இடைவெளியில் வெளியானது. இதனைத் தொடர்ந்து சிறு இடைவெளி விட்டு தனது அடுத்த படத்துக்கான கதை விவாதத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் பாண்டியராஜ் எழுதியுள்ள கதையில் நடிக்க கார்த்திக் ஒப்பந்தமாகியுள்ளார். இப்படத்தை சூர்யாவின் 2D நிறுவனம் தயாரிக்க உள்ளது. மலையாள நடிகை சரண்யா மோகன் பல மலையாள மற்றும் தமிழ் படங்களில் நடித்து வந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு டாக்டர் அரவிந்த் கிருஷ்ணனை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு தற்போது ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த புகைப்படத்தில் சரண்யா குண்டாகியுள்ளது தெரியவந்துள்ளது. இதனை பலர் கிண்டல் செய்திருந்த நிலையில் அவர்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் தாயாக இருப்பதே பெருமை என பதிலளித்து கிண்டல் செய்தவர்களை வாயடைக்க செய்திருக்கிறார் சரண்யா. செல்வராகவன் இயக்கத்தில் நெஞ்சம் மறப்பதில்லை, ஜெயம் ரவி நடித்துள்ள வனமகன், சிம்பு நடித்துள்ள அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் ஆகிய 3 படங்கள் ஜூன் 23ஆம் தேதி வெளிவரவுள்ளன. ஜூன் 26ஆம் தேதி ரம்ஜான் வர இருப்பதால் 4 நாட்களில் படத்தின் வசூலை அள்ளிவிட வேண்டுமென இப்படங்களின் தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். அதனால் ஜூன் 23ஆம் தேதி மும்முனை போட்டி கடுமையாகவே இருக்கும். சுந்தர் சி இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாக இருக்கும் வரலாற்று படமான சங்கமித்ரா படத்திலிருந்து ஸ்ருதிஹாசன் விலகியதை அடுத்ததாக ஹன்சிகா, தமன்னா உள்ளிட்ட நடிகைகள் பெயர்கள் அடிபட இப்போது நயன்தாராவை அணுகியிருக்காம் சங்கமித்ரா டீம். இதற்கு நயன்தாரா ஓகே சொல்லி சங்கமித்ராவாக மாறுவாரா என்பது போக போகத்தான் தெரியும். கௌதம் மேனன் இயக்கத்தில் தனுஷ், மேகா ஆகாஷ் மற்றும் பலர் நடிப்பில் வளர்ந்து வரும் படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. இப்படத்தின் டீசர் வெளிவந்து 5 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. படத்தின் சில பாடல்களை கூட யார் இசையமைப்பாளர் என்று சொல்லாமலேயே வெளியிட்டு விட்டார்கள். இந்நிலையில் கௌதம் மேனன் என்றாலே தாமதம் என்றாகிவிட்ட நிலையில் எப்போதான் என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் வெளிவரும் என்ற பேச்சு இப்போ தனுஷ் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறது. பாகுபலி திரைப்படம் வெளிவந்து 40 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னமும் பல தியேட்டர்களில் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 40 நாட்களில் சுமார் 1620 கோடி ரூபாய் வசூலை பெற்றுள்ளது பாகுபலி 2 படம். இதில் தென்னிந்தியாவிலிருந்து மட்டும் சுமார் 620 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 133 கோடி ரூபாயும், ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் 300 கோடி ரூபாயும், கேரளாவில் 70 கோடி ரூபாயும், கர்நாடகாவில் 115 கோடி ரூபாயும் இதுவரை வசூலாகியுள்ளதாம்.